தொகுதிகளில் நடைபெற்ற 6ஆம் கட்ட தேர்தலில் 60% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 78% வாக்குகளும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 54% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. ரெமல் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புயல் காரணமாக கொல்கத்தாவில் 21 மணி நேரத்திற்கு விமான சேவை ரத்து. ராஜ்கோட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. விபத்து தொடர்பாக விளையாட்டு உரிமையாளர், மேலாளர் உள்ளிட்ட 3 கைது. கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடிபட்டது. காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்த பின் வனப்பகுதியில் விட முடிவு. சென்னை விமான நிலையத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க சுங்க இலாகா மோப்ப நாய்கள் செயல்திறன் கண்காட்சி. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்கும் பணியில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல். விதிகளை மீறியதாக கூறி அரசு பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்ட அபராத நடவடிக்கை வாபஸ் பெறப்படும் என போலீசார் தகவல். சீட் பெல்ட் அணியவில்லை, பேருந்தை உரிய இடத்தில் நிறுத்தவில்லை என்பது போன்ற நடவடிக்கைகள் இருக்காது எனவும் விளக்கம். ஆரணி அருகே மலை கிராமம் ஒன்றில் திடீரென தரையிறங்கிய 2 ஹெலிகாப்டர்கள் பயிற்சியில் ஈடுபட்டதாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தகவல். ஏற்காட்டில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பால் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாட இந்திய அணியின் முதல் குழு அமெரிக்கா பயணம். ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் மும்பையில் இருந்து நியூயார்க் புறப்பட்டு சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார்? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்று பல பரீட்சை. ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கான போட்டோ ஷூட்டை மெரினா கடற்கரையில் நடத்திய கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள். கோப்பையுடன் போஸ் கொடுத்த ஸ்ரேயஸ் மற்றும் பேட் கமின்ஸ். கார்கிவ் நகரம் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் பற்றி எரிந்த வணிக வளாகம். தாக்குதல் சம்பவத்தால் 2 பேர் உயிரிழப்பு, 33 பேர் படுகாயம். கான்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படத்திற்கு உயரிய விருது. இயக்குனர் மற்றும் நடிகர்களுக்கு குவியும் பாராட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.